பாத்துக்கோடா, எல்லாரையும் பாத்துக்கோ. நான் போறேன் கதிர், நான் போறேன்டா. சந்தோஷம் தானே உனக்கு? நான் போறேன். மா பா சித்தி போறாங்கம்மா. மா தடுத்து நிப்பாடுங்கம்மா. கூப்பிடுங்கம்மா. கூப்பிடு. ராகினி நெல்லு. வாங்க. எதுக்குக்கா கூப்பிடுற? உன் பங்குக்கு ஏதாவது சொல்லணுமா? சொல்லு, அதையும் கேட்டுட்டு நான் வெளியே போயிடுறேன். நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இரு. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? கௌதம், அம்மா இந்திரா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டால? அம்மா நாங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்து. கௌதம் போதும், இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டாளா? அம்மா இன்டர்வியூல அட்டெண்ட் பண்ணாமா? விடு. வீடு இப்ப ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்கு. இப்ப எந்த பிரச்சனையும் வேண்டாம். ராகினி நீ உள்ள போ. அக்கா உள்ள போ. இங்க பாருக்கா, நீ சொல்றதுனாலதான் இந்த வீட்ல இருக்க. எனக்கு புரியுதுக்கா, ஏன்னா நீயே கஷ்டத்துல இருக்க. அக்கா, உனக்காக மட்டும்தாக்கா நான் இந்த வீட்ல இருக்கேன். இவங்க யாருக்காகவும் கிடையாது. ஏய் என்ன என்னாச்சு? என்ன குழந்தைய காணுமா? குழந்தையா? காவியா இங்கதான் இருந்துச்சு, இங்கதான் நான் பார்த்தேன். காவியா என்னங்க யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. என்னாச்சு காவியா? நானே தேடுறேன். இரு காவியா இரு. என்னாச்சு உனக்கு? என் குழந்தை என்னாச்சு காவியா? ஏன் குழந்தைன்னு கத்திட்டு இருக்க? நம்ம பாப்பா இங்கதான் இருந்துச்சு. அழுதுச்சா? நான் இப்பதான் பார்த்தேன். நான் போறதுக்குள்ள யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. யாருன்னு தெரியல. பைத்தியத்தை பிடிச்சு போச்சா? கனவு எதுவும் கண்டியா? சொல்லு. இல்லங்க, கனவு இல்ல. காவியா சொன்னா கேளு. சும்மா இரு. தூங்குறவங்கள ஏச்சு வரணுமா? காவியா எனக்கு வேணும். அக்கா என்ன பண்ணுது? என்னம்மா? என்னாச்சு? என்னம்மா தெரியலையே. அக்கா பதட்டப்படாத காவியா. பொறுமையா பேசு. அக்கா நீ முதல்ல உட்காரு. என்னாச்சு? காவியா போய் தண்ணி கொண்டு வா. சீக்கிரம் எடுத்துட்டு வா. குடிமா குடி. குழந்தை இங்கதான் இருந்தது. ஒண்ணு இல்ல காவியா. இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லம்மா, நீ பதட்டப்படாத. யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. அத்தை சொல்றல, இங்கதான் பார்த்தேன் என் பாப்பா. இல்ல காவியா. என்னடி இது கொடுமையா இருக்கு. பாவம் சின்ன புள்ள கனவு கண்டு அழுதுட்டு இருந்திருக்கா. டென்ஷன் ஆகாத. நேத்தே அத்தை சொல்லிட்டு இருந்தாங்கப்பா. பாக்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஒண்ணு இல்ல அக்கா உனக்கு ஒண்ணும் ஆமா இல்லக்கா. காவியா. அக்கா இல்ல பாரு. புரிய மாட்டேங்குது. இங்க பாரு காவியா. அக்கா இல்ல காவியா, யாரோ சொன்னா என் கேளு. பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. நீ போய் எடுத்துட்டு வா. போய் எடுத்துட்டு வா போ. என்னாச்சு காவியா உனக்கு? அங்க ஒண்ணு இல்லம்மா. காவியாக்கா அன்னைக்கே சைக்காலஜி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னேன். நீங்க யாருமே நம்பல. இப்ப பாருங்க எப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கான்னு.
போற போக்க பார்த்தா இது எங்க போய் நிக்கும்னே தெரியல. காவியா சும்மா இருமா, ஒண்ணும் இல்லம்மா. காவியா அக்கா, ஒண்ணு இல்ல அக்கா, சொன்ன அமைதியா கேளுமா. தேடிட்டு வாடி. சும்மா இருக்கா? குழந்தைய தேடிட்டு ஒண்ணும் இல்ல. வா. ஐயோ, உங்க யாருக்குமே புரியலையா? காவியா, பெத்தவ எனக்கு தெரியாதா? ஆ? எனக்கு தெரியும். என் பாப்பா உயிரோட தான் இருக்கு. இந்திரா, நீ கிளம்பு. ஆ? நம்ம போய் நம்ம பாப்பாவை எடுத்துட்டு வந்துடலாம். ஆ? அத்தை, காவியா, இல்ல, நான் போறேன். என்ன இவன்? நீங்களும் வாங்க. காவியா, நான் ஏய், வரேன். நிறுத்து. சும்மா நடு ராத்திரியில கத்திட்டு இருக்க பைத்தியம். உன் குழந்தை பிறக்கும் போதே செத்துதான் பிறந்துச்சு. உன் குழந்தை முதல்ல உயிரோடவே இல்ல, செத்துதான் போச்சு. அதுதாண்டி உண்மை. டேய் கதிர், என்ன பேசுறீங்க? பின்ன என்ன? நான் நம்ப மாட்டேன். என் பாப்பா உயிரோட தான் இருக்கு. எனக்கு தெரியும். காவியா, உனக்கு என்ன தெரியும்? நீ யாரு? நான் யாரா? என் பாப்பாக்கு நான் தானே அம்மா. உனக்கு அப்பாவா இருக்க எந்த தகுதியும் கிடையாது. நீ பொய் சொல்ற. நீ பொய் சொல்ற. என்னடி பைத்தியம் மாதிரி பேசிட்டே போற? உன்னை டேய் நானும் பாத்துட்டே இருக்கேன். என்னடா? அண்ணன் பாத்துட்டு இருக்கேன். என்னடா பண்ணிடுவா? இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச மரியாதை கேட்டுரும். உனக்கு ஒரு 4 வார்த்தை அன்பா பேச தெரியாதா? மனுஷனாடா நீ எல்லாம். அப்பா என்னப்பா இவன்? டேய், அவ என்னைக்குடா மனசுல நடந்திருக்கா? இப்ப எதுக்கு சும்மா எல்லாரும் கதறியே திட்டிட்டு இருக்கீங்க? காவியாக்கு தான் பைத்தியம் முடிச்சு கத்திட்டு இருக்கா. முதல்ல போங்க, அவளை பாருங்க. டேய் கதிர், நீ போடா, முதல்ல போய் படு. எங்க அவனை கூட்டிட்டு போங்க. டேய் வாடா. ஒண்ணும் இல்லக்கா, வாடா. பயப்படாத. ஒண்ணும் இல்ல, சரியா? நாங்க எல்லாம் இருக்கோம். இங்க பாரு, எதுவும் ஒண்ணும் இல்லக்கா. இல்லம்மா. குழந்தை இங்கதான் இருக்கும், நம்ம பார்க்கலாம், சரியா? இங்கதான். எதுவும் இல்ல. நான் அண்ணி அழாதீங்க அண்ணி. தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க வரி பண்ணாதீங்க. பாப்பா, நான் பார்த்தேன். ஒண்ணும் இல்லக்கா, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒண்ணும் இல்ல. சம்மந்தியம்மா, இவ 2 நாளா இதே தான் சொல்லிட்டு இருக்கா. நான் கூட எதுவும் மனசு பேதலிச்சுதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்னு நினைச்சேன். ஆனா இவ சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு சம்மந்தியம்மா. ஏன் சம்மந்தியம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். அந்த குழந்தைய நீங்க பாத்தீங்களா? இல்ல இவ சொல்றதுல உண்மை இருக்குமா? அத்தை, என்னத்த நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா அத்தை? ஏற்கனவே எல்லாம் இந்திரா சொல்லிட்டா. நானும் கதிரும் சேர்ந்து அந்த இறந்து போன குழந்தைய பார்த்தோம். இங்க பாருங்க அத்தை, நீங்க தேவையில்லாதெல்லாம் புதுசா கிளப்பிட்டு இருக்காதீங்க. யாரும் தயவு செஞ்சு குழந்தைய பத்தி பேசாதீங்க. சரிங்க மாப்ள, இவ இப்படியே சொல்லிட்டு இருக்காளே, தாய் அறியாத சூழ்நிலை இல்லைன்னு சொல்லுவாங்க. அதான் கேட்டேன். ஐயோ அத்தை, வேண்டாம் அத்தை, விட்டுருங்க. யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் பார்த்தேன். அத்தை, என்னத்த யோசிச்சுட்டே இருக்கீங்க? நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. தூக்கிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நீ காவியாவை நல்லா தூங்க வை. காலையில பேசிக்கலாம். தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் பார்த்தேன். என்ன இது? அம்மா சொன்னப்போ நம்ம சாதாரணமா நினைச்சோம். இப்போ அக்கா அழறத பார்த்தா ஏதோ உண்மை இருக்கிற மாதிரி தெரியுதே. அக்கா சொல்றது ஒரு வேளை நிஜமா இருக்குமோ? யார் இந்த நேரத்துல கால் பண்றது? புது நம்பரா இருக்கு. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நீங்க தானே கால் பண்ணீங்க. நீங்க யாருங்கிறத நீங்க தான் சொல்லணும். அது அது நீங்க இந்திரா தானே? காவியோட தங்கச்சி இந்திரா தானே? ஆமா, நான் இந்திரா தான். நீங்க யாரு? அது ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்.
நான் சொல்ற இடத்துக்கு உடனே வர முடியுமா? ஹலோ, யாருங்க நீங்க? உங்களுக்கு முதல்ல என்ன வேணும்? இந்த டைம்ல கால் பண்ணி இங்க வா அங்க வான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ இருமா, நான் சொல்றேன். உங்க அக்காவுக்கு குழந்தை பிறந்து இறந்துச்சே, அந்த ஆஸ்பத்திரியில நான் ஆயாவா வேலை பார்க்கறேன். அக்காக்கு ஹாஸ்பிட்டலா? ஆமா. சொல்லுங்க, என்ன வேணும்? என்னால போன்ல எல்லாம் சொல்ல முடியாது. நானே பயந்து தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நான் சொல்ற இடத்துக்கு நீங்க வரீங்களா? என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க என்ன சொல்லணும்னாலும் போன்லயே சொல்லுங்க. ஐயோ, சந்தர்ப்பம் தெரியாம பேசுறீங்களே. நீங்க கொஞ்சம் நேர்ல வாங்க, அப்பதான் சொல்ல முடியும். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பார்க்ல தான் வெயிட் பண்றேன். உடனே கிளம்பி வாங்க. ஹலோ ஹலோ, என்னங்க? ஹலோ 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 ஹலோ. என்னவா இருக்கும்? எதுக்கு இந்த டைம்ல வர சொல்றாங்க? அது சதியா இருக்குமோ? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சரி, என்னதான்னு போய் பார்த்துட்டு வந்துருவோம். இவ்வளோ நேரமாச்சு, இங்க தானே வர சொன்னாங்க. இங்க பார்த்தா ஆளையே காணோம். இங்க யாருமே இல்லையே. யாரா இருக்கும்? எதுக்கு நேர்ல வர சொல்லணும்? போன்லயே சொல்லிருக்கலாம்ல. அவங்க தான் திரும்ப கூப்பிடுறாங்க. வந்துட்டீங்களா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இதோ வந்துட்டேன். நான் பக்கத்துல தான் இருக்கேன். நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. உங்க பேர் என்ன? ஏய் ஹலோ ஹலோ ஹலோ. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. யாரா இருக்கும்? இதுக்கு மேல வருவாங்கன்னு தோணல. ஹாஸ்பிட்டல்னு வேற ஏதேதோ சொன்னாங்க. எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஐயா, பெரியவரே, ஐயா. என்னம்மா? ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாராவது லேடி இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா? ஆமாம்மா, அங்க ஒரு அம்மா ரொம்ப நேரமா நின்னுகிட்டு இருந்தாங்க. இப்ப காணுமா, எங்க போனாங்கன்னு தெரியலம்மா. சரிங்க ஐயா. சரிம்மா. என்னது இது? வித்தியாசமான கயிறா இருக்கு. இந்த இடத்துல தான் வெயிட் பண்றேன்னு சொன்னாங்க. ஒருவேளை இது அவங்களோட தான் இருக்குமோ? அவசர அவசரமா வேற வர சொன்னாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம்னு வேற சொன்னாங்க. இங்க தானே வர சொன்னாங்க. எங்க போயிருப்பாங்க? சரி, மறுபடியும் ஃபோன் வந்தா வருவோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போயிடலாம். கௌதம், எங்க போயிட்டு வர? ஆளே காணும். அது வந்து அம்மா, நீ இன்னும் தூங்கலையா கௌதம்? ஏன் இன்னும் இங்கே இருக்க? என்ன இந்திரா, எதுக்கு சமாளிச்சிட்டு இருக்க? இந்த டைம்ல எங்க போயிட்டு வர நீ? இல்ல கௌதம், நான் இங்கதான் இருந்தேன். அது வந்து காவியா அக்கா ரூம்ல நான்
இங்கதான் காத்து வாங்கலான்னு. தனியா போனேன்னு சொன்னா ஏன் இந்த டைம்ல போனேன்னு திட்டுவான். கௌதம்க்கு எதுவும் தெரிய வேண்டாம். இந்திரா, நான் ஒன்னும் முட்டாள் இல்லை இந்திரா. நான் அண்ணி ரூம்ல பார்த்தேன், மொட்டை மாடியில பார்த்தேன், நீ எங்கேயுமே இல்ல. உண்மையை சொல்லு இந்திரா, எங்க போன? உன்னதானே கேக்குறேன், உண்மையை சொல்லு. கௌதம், நான் இங்கதான் இருந்தேன். நீ சரியா பாத்திருக்க மாட்ட. நான் எங்கேயுமே போகல. அப்படியா? ஓகே, நீ இங்கதான் இருந்த, நான் பார்க்கல, எனக்கு தெரியல, அதானே? இல்ல அது இல்ல கௌதம், அது அது வந்து பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, விடு. நீ ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. கௌதம், அதெல்லாம் இல்ல கௌதம். நான் இல்ல கௌதம், நான் வந்து வெளியதான். என்கிட்ட போய் சொல்றியா இந்திரா? உன்னை எனக்கு எவ்வளவு தெரியும் கூட உனக்கு தெரியாதா? ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். உனக்கு ஏதோ என்கிட்ட சொல்ல தோணல இந்திரா. ஏதோ எனக்கு தெரிய வேணும்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது. அதுல ஒரு நியாயம் இருக்குன்னு நம்புறேன். ஏன் இந்திராவை நான் புரிஞ்சுக்கலன்னா வேற யார் புரிஞ்சுப்பா? கௌதம், நான் குட் நைட் இந்திரா. இதுக்கு மேல நான் ஏதாவது கேட்டேன்னா நல்லா இருக்காது. நீ அண்ணி கூட படுக்கணும்னு சொன்னல, போய் தூங்கு. போ. கௌதம், என்ன இந்திரா? நான் சொல்றேன் கௌதம். வேண்டாம் இந்திரா. இல்ல இல்ல கௌதம், இந்திரா, வேண்டாம். இல்ல கௌதம், நான் நான் தனியா ரிஸ்க் எடுத்து போனேன்னு தெரிஞ்சா. இல்ல பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஏன் இந்திரா, எப்படியும் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே இந்திரா, நான் பாத்துக்கிறேன். இல்ல கௌதம், நான் சொல்றேன். எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. எங்க இருந்து தெரியுமா வந்துச்சு? அக்காவை அட்மிட் பண்ணிருந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருந்தா? ஆமா கௌதம், அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற ஆயான்னு எனக்கு ஒருத்தவங்க கால் பண்ணிருந்தாங்க. ஆயாவா? என்ன, எதுக்கு உனக்கு அவங்க கால் பண்ணாங்க? அவங்க ரொம்ப பயந்து போய் பேசின மாதிரி இருந்துச்சு. உடனே என்ன பாக்குறதுக்கு பார்க்குக்கு வர சொன்னாங்க. ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயம் நேர்ல தான் சொல்லணும்னு சொன்னாங்க. அதனால தான் நான் உடனே ஓடி போனேன். சரி, பாத்தியா என்ன சொன்னாங்க? இல்ல கௌதம், என்னால அவங்கள பார்க்க முடியல. நான் போறதுக்குள்ள அவங்க அங்க இல்லவே இல்ல. நானுமே அங்க தேடி பார்த்தேன். அவங்க கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணா அவங்க எடுக்கவும் இல்ல. உன்னை எதுக்கு வர சொல்லிட்டு அவங்க காணாம போகணும்? உன்னை பார்க்கணும்னு தானே கூப்பிட்டாங்க, அதுக்குள்ள ஏன் போனாங்க? அதான் ரொம்ப மர்மமா இருக்கு கௌதம். அவங்களா கிளம்பி போனாங்களா, இல்ல யாராவது பார்த்து பயந்து என்ன பார்க்க விடாம பண்ணிட்டாங்களான்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீ நல்லா தேடி பாத்தியா? விசாரிச்சு பாத்தியா? நான் நல்லா தான் கௌதம் தேடி பார்த்தேன். அவங்க எங்கேயுமே கிடைக்கல. அவங்க என்கிட்ட சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் கூட என்னன்னே எனக்கு தெரியல. அதான் நான் யோசிச்சுட்டே வந்துட்டேன். குழப்பமா இருக்கு இந்திரா. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? அவங்கள எங்க தேடி கண்டுபிடிக்கிறது? கௌதம், இதோ இந்த கயிறு அவங்க நின்னுட்டு இருந்த இடத்துல விழுந்திருந்துச்சு. இது ஏதோ நோம்பு கயிறு மாதிரி இருக்கு. ஆமா கௌதம், எனக்கும் பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆனா இந்த கயிறு அந்த அம்மாவோட தானோன்னு எனக்கு தோணுது. இதுக்கு பின்னால ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்திரா, நான் ஒன்னு சொல்லவா? நீ ஐஏஎஸ் ஆகிறதுக்கு ஐபிஎஸ் ஆயிடு. அதான் உனக்கு சூட்டபிளான ஜாபே. உனக்கு விளையாட்டா போச்சுல? பின்ன என்ன இந்திரா, உன் மூளை எப்படிலாம் யோசிக்குதுன்னு உன்னை நான் பாராட்டிட்டு தானே இருக்கேன். விளையாடாத கௌதம். நானே அவங்க எதுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு குழப்பத்துல இருக்கேன். இந்திரா, அவங்க உன் ஃபோன் நம்பரை தேடி கண்டுபிடிச்சு உனக்கு கால் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா முக்கியமான விஷயமா தான் இருக்கும். ஒன்னு பண்ணலாம். என்ன? பேசாம
நாளைக்கு காலையில கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிடலாம். அங்க போய் நேர்ல விசாரிச்சா தெரிஞ்சிட போகுது. ஆ சரி கௌதம், அப்படியே பண்ணிடலாம். அது வரைக்கும் இந்த தலையில எதையும் போட்டு குழப்பிக்காம ஒழுங்கா போய் தூங்கு, சரியா? சரி கௌதம், சரி ஓகே, நான் போய் அத்தை ரூம்ல போய் படுத்துக்கிறேன். ம், போ. கல்யாணிக்கு ஃபோன் பண்ணி பேசுனியா? இந்திரா, ஏதாச்சும் சொன்னியா கௌதம்? சொன்னியாவா? சரியா போச்சு. இவ்வளோ நேரம் உன்னதான் கூப்பிட்டுட்டு இருக்கேன், சொன்னியான்னு கேட்குற. என்ன இந்திரா, உன் யோசனைலாம் எங்க இருக்கு? இல்ல கௌதம், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நம்மளை சுத்தி நடக்கிற எதுவுமே சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் இந்திரா இப்படி சொல்ற? நாம பார்க்காத ப்ராப்ளமா? ஆரம்பத்துல இருந்தே எவ்வளோ பார்த்துட்டோம். இது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லைல்ல இந்திரா.